திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம். லட்சக்கணக்கானோர் திரளும் பிரம்மாண்ட திருவிழா. அருணாச்சல சிவவோ அனலாய் எழுந்தாடும் அரணே நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே ஓதும் சிவாயமே உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் இன்று பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை. மகாதீபத்தை காண தயாராகுங்கள். பூந்தமல்லி அருகே பாரிவாக்கம் ஏரி நிறைந்ததால் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்கலாம். சுரேஷ்குமார், ஏற்கனவே பூண்டி, செம்பரம்பாக்கம் இதிலெல்லாம் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பாரிவாக்கம் ஏரியும் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய மொத்த உயரம் என்ன? இப்போ நீர் இருப்பு எவ்வளவு அடிக்கு இருக்கு? தற்போது எவ்வளவு கன அடி நீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது? திலகவதி, நாம் இருக்கக்கூடிய இந்த இடம் முழுவதுமே தற்போது சாலையில் தண்ணீர் ஆர்ப்பரித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பூந்தமல்லி அருகே இருக்கக்கூடிய பாரிவாக்கம் செல்லக்கூடிய பிரதான சாலை. இந்த வழியாக 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு இந்த சாலையை தான் பயன்படுத்துவார்கள். தற்போது நிலையில் இந்த சாலை முழுவதுமே ஆக்கிரமித்து வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நமது ஒளிப்பதிவு ஐயப்பன் காட்டிக் கொண்டிருக்கிற காட்சிகளிலே தெரியும் எந்த அளவுக்கு இந்த ஏரி என்பது, பாரிவாக்கம் ஏரி என்பது நிறைந்திருக்கிறது. இது ஒரு கிராம ஏரி தான். ஆனால் இந்த ஏரி முழுவதும் நிறைந்ததன் காரணமாக ஏரி மேலே தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது முழுவதுமாக. இந்த ஏரியை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் மிகவும் அதிக அளவு இந்த பகுதியில் மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. இதன் காரணமாக இந்த இடத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அந்த வகையில் அதிகப்படியான மழை பெய்ததன் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய ஏரி முழுவதும், பாரிவாக்கம் ஏரி முழுவதும் நிறைந்திருக்கிறது. ஏற்கனவே இருந்த ஏரியின் அளவு என்பது சுருங்கியதன் காரணமாக தற்போதைய நிலை ஏரியின் நீர்பிடிப்பு அதிக அளவு பிடிக்க முடியாத காரணத்தால் ஏரி உடனடியாக ஒரே நாள் மழையிலேயே நிறைந்துவிட்டதாக தெரிவிக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த வழியாக போக்குவரத்து பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுமக்கள் இந்த வழியாக கடந்து செல்ல முடியாத அளவுக்கு வெள்ளம் ஆர்ப்பரித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. மேலும் பெரிய கனரக வாகனங்கள் கூட செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற காட்சிகளிலே தெரியும். இருசக்கர வாகனங்கள் செல்பவர்கள் இந்த வெள்ளத்தில் அவர்கள் தத்தளித்தபடி செல்கிறார்கள். பல இருசக்கர வாகனங்கள் இங்கு பழுதாகி வெள்ளத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள். இப்படி இந்த பாரிவாக்கம் ஏரி, பூந்தமல்லியில் இருந்து அவர்கள் கிராமத்துக்கு செல்லக்கூடிய ஏரி நிறைந்ததன் காரணமாக பொதுமக்கள் பெரும் சிரமத்தை சந்தித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய பாரிவாக்கம் கிராமத்தையே இந்த ஏரி நீர் சூழ்ந்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். தற்போது நிலையில் இந்த ஏரி கரையில் இருந்த 2 குடும்பங்களை வருவாய்த்துறையினர் மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய பல வீடுகளையும் ஏரி நீர் சூழ்ந்திருப்பதன் காரணமாக பொதுமக்கள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்தில் தான் ஏரி நிறைந்து, இந்த இடம் ஏரியோட கரை நிறைந்துதான் தற்போது தண்ணீர் வெளியேற்றிக் கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் ஊருக்குள் தண்ணீர் புகுந்திருப்பதன் காரணமாக அதனை பாதுகாப்பாக வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லும் பணியில் பொக்லைன் இயந்திரங்கள் மூலமாக பல இடங்களில் நீர் நம்மளால பார்க்க முடிகிறது. சாலை முழுவதும் தண்ணீர் நிரம்பி இருக்கிறது. அந்த ஏரி கடைசியாக எப்போது தூர்வாரப்பட்டது? சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? மழை நீர் குடியிருப்புகளை சூழ்ந்து இருக்கிறதா? என்ன விவரம்? நீங்களும் பாதுகாப்பாக இருங்கள். தடுமாறுவதை பார்க்க முடிகிறது. கவனமாக இருங்கள் சுரேஷ். திலகவதி, இது தொடர்பாக இங்க இருக்கக்கூடிய ஊர் மக்களிடம் கேட்கலாம். ஐயா, உங்க பேர் என்ன? எப்போ தண்ணி நிறைஞ்சது? ஏற்கனவே இருந்த ஏரியோட அளவு எவ்வளவு இருந்துச்சு? இப்போ ரொம்ப சின்னதா இருக்காது சொல்றாங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஏரி ஃபுல்லா இருந்தது. ஃபுல்லா இப்போ 2 நாளா ஃபுல்லா மழை. ஃபுல்லா மேல இருந்து ஃபுல்லா தண்ணி வந்துகிட்டே இருக்கு. ஃபுல்லா எல்லா ஏரி உடஞ்சி வந்துட்டே இருக்கு. வீடுங்கள்லாம் நிறைய தண்ணி, ஃபுல்லா தண்ணி. எல்லாமே ரோட்ல யாரும் போகல. வண்டியெல்லாம் ரிப்பேர் ஆகிட்டு வந்து தண்ணியில மாட்டி ரொம்ப தத்தளிக்கிறோம். போறதுக்கு வரதுக்கு வழி இல்லாம அங்க மாட்டி கஷ்டப்படுறோம். ஏரி நம்ம பார்த்தாலே தெரியுது முழுசுமா நிறைஞ்சு இருக்குது. இது தூர் வரப்படாதனால இது உடனே நிறைஞ்சிருச்சா, இல்ல அதிக மழை காரணமா, என்ன ஆச்சு? அதிக மழை காரணம் தான். அதிகமா மழை, எல்லா இடம் மழை அதிகமாயிடுச்சனால எல்லா இடமே வழிஞ்சு தண்ணி ஏறிச்சு. ஏரி எல்லாமே அங்கங்க உடைஞ்சு எல்லாமே வந்துச்சு. இந்த ரோடு என்னென்ன ஊருக்கு போற ரோடு? இங்க நிறைய ஃபேக்டரி எல்லாம் இருக்கா, தொழிற்சாலை, குடோன் எல்லாம் இருக்குன்றாங்க, அதை பத்தி சொல்லு. ஆமா, குடோன் நிறைய இருக்கு. பட்டாபிராம வழியிலும் போது திருமிஷ போகுது, எல்லா பக்கத்துக்கும் வழி போகுது. ஆனா இந்த பக்கம் எல்லாமே நிறைய போக்குவரத்து, நிறைய வண்டிங்கெல்லாம் இந்த பக்கம் தான் வழி. ஆனா எல்லாமே ரொம்ப சிரமத்துக்கு ஆகும்.
திலகவதி, இங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றதை கேட்டாலே தெரியுது. இங்க நம்ம இருக்கக்கூடிய இடங்கள்ல முட்டிக்கால அளவுக்கு, அதாவது சுமார் 2.5 அடி அளவிற்கான தண்ணீர் இந்த பகுதியை கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆர்ப்பரித்து ஓடக்கூடிய தண்ணீராக இருக்கிறது. மக்கள் இந்த இடத்தை கடந்து செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கனரக வாகனங்கள் மட்டுமே செல்ல முடியுது. அதுவுமே போக்குவரத்து நெரிசல் உண்டாகி கொண்டிருக்கிறது. இப்படி இந்த பாரிவாக்கம் ஏரி நீர் நிறைந்து வெளியேறி கொண்டிருக்கூடிய வேளையில் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கிராமங்கள், இதற்கு அடுத்ததாக தண்ணீர் ஓடக்கூடிய பல கிராமங்களையும் இந்த நீர் போய் சூழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அரசு இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி இந்த பகுதியில் குறிப்பாக தற்போது வெளியேறி கொண்டிருக்கூடிய பகுதி வழியாக தண்ணீர் நிறைந்து வெளியேறி கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஏரி உடையாமல் இருப்பதற்கான தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. திலகவதி, பாரிவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிராம மக்களுக்கு தற்போது அவர்கள் மீதான கவனம் தேவைப்படுகிறது. குடியிருப்பு வாசிகள் அவர்களுடைய நிலை என்ன? அனைவரும் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது, இது போன்ற நிறைய கேள்விகள் இருக்கிறது. செய்தியை பதிவு செய்திருக்கிறோம். அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று நம்பலாம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம் லட்சக்கணக்கானோர் திரளும் பிரம்மாண்ட திருவிழா. அருணாச்சல சிவவோ அனலாய் எழுந்தாடும் அரணே நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே ஓதும் சிவாயமே உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் இன்று பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை மகாதீபத்தை காண தயாராகுங்கள்.